பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே ஆராதனை உங்களுக்கு தான் என்னை நேசிப்பவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் 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 நீர் பரிசுத்தரே என்னை மன்னித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை மன்னித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே அல்லேலூயா 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 தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையின் இரவு நிகழ்ச்சியை முடித்து இன்றைக்கி காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட செப்பனியா 3:14 ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனே கம்பீரித்து பாடு என்று சொல்லுகிறார். சீயோனே கம்பீரித்து பாடு அப்படின்னார். கம்பீரம் ஒரு மகிழ்ச்சியின் உச்சம், சந்தோஷத்தின் நிறைவு. நீங்கள் சந்தோஷப்படும்போது சரீரம் சில சமயம் சிரிக்கும், ஆத்துமா துக்கமாக இருக்கும், மனசு ஒரே கவலையாக கலக்கமாக இருக்கும். கம்பீரம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இணைந்து ஒரு மகிழ்ச்சியில் ஒரு சந்தோஷத்தில் திணைப்பது மூழ்குவதற்கு பேர் தான் கம்பீரம்.
இந்த கம்பீரம் பணத்தினால் வராது, சம்பாத்தியத்தினால் வராது, பாவத்தினால் வராது, இச்சையினால் வராது. இது யார்கிட்டும் எங்கேயும் போய் வாங்க முடியாது. இது தேவனிடத்தில் மாத்திரம் இருக்குது, தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அதைத்தான் யோபு சொல்லுகிறார், விடிய காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரித்து பாடுமா. நம்ம விடிய காலத்தில் எந்திரிச்சு கர்த்தரை தேடி அவரை முன்னாடி வச்சு இந்த நாளில் என்னை ஆசீர்வதிங்க நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை கம்பீரிக்க பண்ணுவாராம். இன்னைக்கு இந்த கம்பீரம் இல்லாதனால தான் ரொம்ப பேர் ஒடுங்கி போயிட்டாங்க. மனவியாகுலத்தில், மனபாரத்தில், பயத்தில், கலக்கத்திலே இருக்கிறாங்க. ஏன்? கம்பீரம் கிடையாது. தேவன் அதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். ஏசாயா 65:14 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என் ஊழியக்காரர்கள் கம்பீரிப்பார்கள், ஆனால் நீங்களோ கர்த்தரை நம்பாதவர்களோ, தேடாதவர்களோ, ஜெபம் பண்ணாதவர்களோ, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேலை வேலை வேலைன்னு ஓடுகிறவர்களோ, நீங்களோ என்ன செய்யணும்? மனம் முறிவினாலே அலறி புலம்புவீர்கள். இன்னைக்கு உலகத்தில் கடவுளை தேடாத, நம்பாத, விஞ்ஞானத்தை நம்பினாங்க, பார்த்துருக்கோம்ல. விமானங்கள்லாம் இப்போ நல்லா பறந்துக்கிட்டு போகுது. திடீர்னு காற்றில் மோதி கட்டுப்பாட்டை இழக்குதான். சில விமானத்தில் மறிச்சிட்டாங்க, சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஞ்ஞானத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன நம்பாமல், என்ன முதன்மையாக வைக்காமல், எனக்குள்ளே சந்தோஷப்படாமல் அனித்தியமான பாவ இன்பங்களில் கம்பீரிக்க போகிறீங்களே, அதனால தான் நீங்களோ மனம் முறிவினாலே அலறி புலம்புவீர்கள்ன்றார். இன்றைக்கி உலகம் கர்த்தரை தேடாததுனால, மதிக்காததுனால, நேசிக்காததுனால மனம் முறிவடைந்து ஒடுங்கி போய் தோல்வியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஊழியம் செய்கிறவன் கம்பீரிப்பானா. யோபுவுக்கு அவ்வளவு நெருக்கடிங்க, அவ்வளவு இழப்பு, கொடிய வழிகள். நம்பிக்கையற்ற நிலையில தான் அவர் சொல்லுகிறார். யோபு 8ஆம் அதிகாரத்தில் 21 வாசித்து பார்த்தால், இனி உம்முடைய வாயை, உதடுகளை கம்பீரிக்கப்படும். இனி முறுமுறுப்பதில்லை, குறை சொல்லுவது. யோபுவை கம்பீரிக்க பண்ணாராம். இன்றைக்கி இந்த மாதத்தில், இந்த நாட்களில் ஒரு கம்பீர, ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் செய்கிற காரியங்களை அனுகூலமாக்கி தருவார், தோல்வியை ஜெயமாக்கி தருவார். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். என்ன செய்வேன், எப்படி சமாளிக்க போகிறேன், பிள்ளைகளுக்கு பீஸ் எப்படி கட்டுவேன், இப்படிலாம் நமக்கு பல கலக்கம், பயம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. சீயோனை கம்பீரித்து பாடு என்று சொன்னவர் இன்றைக்கு நீங்கள் கம்பீரித்து பாடவும் துதிக்கவும் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இதை பிசாசு என்ன செய்கிறான்? நீங்கள் மனமடிவிலே அலறி முறுமுறுக்கவும் அப்படியே தேவன்கிட்ட பிரிக்க பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கி, அவருடைய கம்பீர நடை, கம்பீர ராஜ பார்வை. பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகிறான். பாலா கூட்டிகிட்டு போயிட்டான், உனக்கு கைவிட்டு லஞ்சம் தரேன், சபிச்சிரோடு. சபிக்க போனவனா ஆண்டவர் என்ன அந்த சாபத்தை நாக்க பரட்டி விட்டார், ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அந்த என்னாகமம் 23 21 வசனத்தில் ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களோடு இருக்கான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? எந்த ஜெயக்கம்பீரம்? ராஜாவின் ஜெயக்கம்பீரம். இன்றைக்கு அதே ராஜ நடை, ராஜ மேன்மை உங்களுக்கு வரும். அதனால தான் இரத்தம் சிந்தி நம்மளை மாற்றி இன்றைக்கி நீதிமானாக மாற்றிருக்கிறார். அவர் வாசம் பண்ணவும் உலாவவும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 118:15 சொல்லுகிறார், நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். நீ புலம்பல் அல்ல, அலறி ஐயோ இப்படி போயிடுச்சு, என்னை விட்டுட்டாங்களே, ஏமாத்திட்டு, அந்த சத்தம் இல்லை. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில், இந்த மாதத்தில்
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்து உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம், குடும்பம், உங்கள் வருமானத்தில் ஒரு கம்பீர மனமகிழ்ச்சியை கொடுத்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்துக்காக, நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே என்னை அர்ப்பணித்து இந்த மாதம் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேரையும் கம்பீரிக்க பண்ணுவீராக. எல்லா பயத்தையும் தடுமாற்றத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வார்த்தையின்படி இனி தோல்வியை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கலங்காதபடி ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் புதிய காரியங்களை எனக்கு செய்வார் என்று சொல்லி எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கம்பீரிக்க பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.